நிலையத்தினுடைய ஏசிகளுக்கு விளக்கமளிக்கின்ற விதமாக அவர் பதில் உரையில் கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற பல்வேறு எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இந்த விடியா திமுக அரசு கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதோடு இந்த அரசு மெத்தனமாக இருந்த காரணத்தினாலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய காரணத்தினாலும் சிபிஐ விசாரிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் சென்னையிலே அதிமுக சார்பாக உண்ணாவிரதம் நாங்கள் மேற்கொண்டோம் அறவெளியிலே. அதுக்கு பிறகும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விசாரணையுடைய பாதிப்பு இறந்தனுடைய பாதிப்பு அதையெல்லாம் உணராமல் இந்த விசாரணை சிபிசிஐடி தான் விசாரிக்கப்படும், சிபிஐ விசாரிக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்தை காவல்துறை மானியத்தில் பதில் உரையின் போது தெரிவித்திருக்கின்றார். இன்னொன்றையும் சொல்லியிருக்கின்றார். சாத்தான் குளத்தில் சிபிஐ விசாரிக்க அதிமுக முன்வரலை என்ற ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கிறார். அது தவறு. சாத்தான் குளத்தில் இதுவரை காவல்துறையினை கைது செய்து பிறகு அவர்கள் இறந்த காரணத்தினால் அது எவ்வாறு இருந்தது என்பதை கண்டுபிடிக்க உரிய நடவடிக்கையை அதிமுக அரசு எடுத்தது. உடனடியாக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் விசாரணையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் 24/6/2020 அன்று நடைபெற்றது. அன்றே அம்மாவுடைய அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கப்படும் என்று அறிவிப்பை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு 29/6/2020 அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. 30/6/2020 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு வந்தபொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர்கள் உடனடியாக இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவின்படியில் அம்மாவுடைய அரசு சிபிசிஐடி மூலமாக விரைந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி உத்தரவின்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 1/7/2020 அன்று அவர்கள் மீது குற்றம் சுமற்றவர்கள் மீது விசாரணை அடிப்படையில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அதோடு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததின் பேரில் 10/7/2020 அன்று சிபிசிஐடிடம் இருந்த அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக நியாயமாக உண்மையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. நீதிமன்றம் சிபிஐ தான் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு இருந்தாலும் நாங்கள் அம்மாவுடைய அரசு 28/6/2020 அன்று நாங்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி
மீண்டும் சொல்லி 29/6/2020 அரசாணை வெளியிடப்பட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின்படி அந்த வழக்குகள் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 1/7/2020 அன்று கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிபிசியிடம் இருந்த அந்த வழக்கை 10/7/2020 அன்று சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது உண்மையாக நாங்கள் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதும். ஆனால் இன்றைய தினம் என்ன, இந்த சம்பவம் 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே முதற்கட்டமாக அறிந்திருக்கின்றார்கள். அதில் 3 பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் அன்றைய ஒருவர் இறந்திருக்கின்றார், 2 பேர் அடுத்த நாள் இருந்ததாக செய்தி. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி என்ன என்பதை நீங்களே பாருங்க. தவறான செய்தி வந்திருந்தது. இந்த 3 டெத்துமே நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல. அது இல்லாமல் 2 பேர் வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் பிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் 11 பார்த்தீங்களா, இப்படி ஒரு தவறான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக வெளியிட்டார். இதனால தான் இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் அந்த 3 பேரும் கள்ளச்சாராய மரணத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருந்தால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயத்தை யாரும் பருக வேண்டாம், இந்த கள்ளச்சாராயத்தை பருகினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஒரு செய்தி அவர் வெளியிட்டப்பட்டிருந்தால் இந்த விலை மதிக்க முடியாத 65 உயிரை காப்பாற்றிக்கலாம். பல பேர் கண் பார்வை போட்டிருக்கிறது, பல பேர் இன்னும் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட கொடுமையான செயல் நடந்திருக்காது. ஆக இது எல்லாம் அரசாங்கத்தினுடைய அழுத்தின் பேரில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இது மாநில அரசு விசாரிக்கப்பட்டால், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கிற சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ஈடுபட்டுவதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசுடைய ஆதரவின் பெயரிலே பல பேர் இதில் ஈடுபட்டுவதாக செய்திகள் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை நிலவரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும். அதனால தான் சிபிஐ விசாரியை மேற்கொள்கிறோம். ஆக இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்தை பற்றி பேசினார். சாத்தான்குளம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைய தினம் இவ்வளவு விலை மதிக்க முடியாத உயிர்கள் பறிகொடுத்த பிறகும் இன்னும் விடியா திமுக முதலமைச்சர் அடம்பிடித்துக் கொண்டு இன்றைக்கு சிபிசிஐடி தான் விசாரிக்கப்படும், சிபிஐ விசாரிக்க மறுக்கின்றார். மடியில் பணமொழியெல்லாம், மடியில் கனமொழியெல்லாம் வழியில் எதுக்கு பயம்? தாராளமாக சிபிஐ விசாரிக்கலாம்ல. இதுதான் நடந்தது. ஏன்னா அவர் ஒரு தவறான ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிற காரணத்தில் இது விளக்கம் அளிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் டெல்லி பிரயாணம் பண்ண போறீங்க, அதில் சிபிசிஐடி விசாரணைக்கு ஏதாவது வலியுறுத்துவீங்களா? எங்கே டெல்லி பிரயாணம் செய்யணும்னு யார் சொன்னாங்க உங்கள்கிட்ட? எல்லா செய்திகளும் வந்திருக்கு. செய்திகள் அதெல்லாம் உண்மையா? நாங்கள் என்ன அறிவிக்கல எதுவுமே. டெல்லி போறாரு அப்படியெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் அறிவிக்கலை. அறிவிச்சா உங்கள் இடத்துல தெரிவிப்போம். தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் நேற்றைக்கு முந்தைய தினம் இன்னைக்கு ஆனைமலை பக்கத்தில் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உடுமலை வனச்சரகத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவர் மருத்துவமனையில் ஐசியூவில் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்குது.
இதற்கு பிறகும் இந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. என்ன கள்ளச்சாராயம் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரியுது. கள்ளச்சாராய சாகுகளை தடுக்கிறதுக்காக அரசு வந்து தற்போது டாஸ்மார்க்ல 90 மில்லி அளவுல பாக்கெட் மது விற்கிறதுக்கு ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்கு. இதனால சமூக ஆர்வலர்கள் என்னங்கிறாங்க, மது குடிப்போர் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொல்றாங்க குற்றச்சாட்டை. உங்களுடைய கருத்து? அவர் சொன்னது நியாயம்தான். இன்னும் குறைச்சி கொடுத்தா இன்னும் அதிகமாக தானே குடிப்பாங்க. இல்ல கள்ளச்சாராய சாகுகளை தடுப்பது மூலியமா எப்படி கள்ளச்சாராய தடுக்க முடியும்? இங்கே தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி காய்ச்சி வித்துட்டு இருக்காங்களா? அது யார் காய்ச்சுறாங்க? ஆளுங்கட்சி சேர்ந்த பிரபுகள் தானே இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுதானே நான் இந்த காவல்துறையினால் அடக்க முடியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு கொரோனா காலம், எல்லா டாஸ்மாக் கடை மூடணுமா இல்லையா? 10 மாதம் மூடி இருந்தோமா இல்லையா? அப்போ கூட கள்ளச்சாராய சாவு இல்லை. இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடுக்க வேண்டும். இதற்கு முன் செங்கல்பட்டு விழுப்புரத்தில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் அறிந்து 22 பேர் உயிரிழந்தாங்க. அப்போ முதலமைச்சர் தொலைக்காட்சி வாயிலாக கருத்து தெரிவித்தார், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும், இனி இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காதுன்னாங்க. அதுக்கு பின்னாடி இப்படி நடந்திருக்குதே. விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்துக்கிட்டு இருக்கிறோம்ல. உயிர்கள் பறிபோன பிறகுதான் இது எதிர்கட்சியும் வலுவா கையில் இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இதை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா, அதை பற்றி வலியுறுத்திருக்காரா, காவல்துறையோட புகார் அளிச்சிருக்காரு. நாங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து இல்லை, நாங்கள் தான் வெளிப்படையாக வருத்தத்தில் நானும் ஏற்கனவே சொன்ன பேட்டியில், நீங்கள் பேட்டி பார்க்கலையா? உங்கள் தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பு பண்ணீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதில் நானும் கையெழுத்து போட்டேன், சரிங்களா? அப்பொழுது அதை இந்த அரசு எடுத்துக்கொள்ள, அப்பொழுதே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதை சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் நாம் இழந்திருக்க மாட்டோம். அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போதைப்பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது, கள்ளச்சாராயம் அதிகமாக விற்கிறாங்க, இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடைய கவனத்தை கொண்டு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு 18ஆம் தேதி இப்போ நேரிலே போய் பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்திருக்கின்றேன், கள்ளச்சாராயம் அதிகமாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பரவலான இடத்தில் இருக்கிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன். இங்கே கூட இதே இடத்துல செய்தி சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. கல்லூரிக்கு அருகில், பள்ளிக்கு அருகில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு கஞ்சா விற்பனை இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டுபிடித்து தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். 2.5 வருஷமா தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா ஊடகத்திலையும் இதை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஊடக நண்பர்கள் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பத்திரிகை ஊடகம் தான் அந்த ஆட்சி தாக்கு பிடிச்சிட்டு இருக்குதுங்க. உண்மையாலுமே இது மிக மோசங்க. இது நாட்டை அழிச்சிடும், இளைஞர் சமுதாயத்தை கொன்று குவித்து விடும். எதை வேணாலும் பண்ணலாம். இதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இதை அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்வதே கிடையாது. நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், வெளியில் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சி நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த அரசுடைய செயல்பாடு பற்றியும் சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் போதைப்பொருள் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கை இந்த அரசு எடுக்கல. 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, அவங்களுக்கு வருவாய் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அரசு ஏதாவது வழிவகை செய்யறதுக்கு எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தும். அதாவதுங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் அவர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது, இல்லை என்றெல்லாம் இல்லை. கள்ளச்சாராயம் விற்கின்றதுனால குறைந்த விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி தான் கள்ளச்சாராயத்தை போய் நாடுகிறார்கள். கள்ளச்சாராயத்தை அழித்து விட்டால் இந்த மரணம் ஏற்படாது.
மற்றொன்று, இந்த ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் குறைந்த விலையிலே கள்ளச்சாராயம் கிடைக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதை நாடி சென்று பருகி உயிரிழக்கின்றார்கள். அப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், நான் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பொழுது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர், தாயும் இறந்து விட்டார், தந்தையும் இறந்து விட்டார், அனாதியாக குழந்தைகள் இருக்கின்றது. அதை பார்த்த உடனேயே மனிதாபிமான முறையில் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி நான் அறிவித்தேன். அந்த குழந்தைகளுடைய கல்வி செல்வை அதிமுக ஏற்றுக்கொள்ளும். அந்த குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு அதிமுக மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். இதெல்லாம் ஒரு மனசாட்சிப்படி நாங்கள் நடந்துக்கிறோம். ஆகவே ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்றவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த நிதி. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் கருதுகிறேன். இல்லைன்னா அவர்கள் எப்படி வாழ முடியும்? அவர் ஈண்டெடுத்த பெற்றோர்கள் வயதானவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் போய் உழைச்சி வாழ முடியாது. அப்படிப்பட்ட முதியோர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கின்ற ஏழை இருக்கின்றவர்களுக்கு இது பயன்படும் என்று தான் நான் கருதுகிறேன். நேற்று மத்திய அரசு 3 புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்குங்க. ஜூலை 1 முதல் அமல்படுத்திருக்குது. அது அதிமுக ஆரம்பங்களிலே அந்த பேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிச்சிருந்தேன். இன்னைக்கு ட்விட்டர் ஆமாங்க, இது ஜல்சக்தி, கிஷான் இந்த மாதிரி இந்த திட்டம் 3 இது நடைமுறையில் இருக்கிற திட்டம். இந்த சட்டம் அன்றாட பல குற்றங்கள் நடக்குது. அந்த குற்றத்தில் இந்த வழக்குகள் அடிப்படையில் தான் பதிவு செய்ய முடியும். இது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதனுடைய பெயரை ஆங்கிலத்தில் இட வேண்டும். இந்த பெயர்களை ஆங்கிலத்தில் சொன்னதான் சரியா இருக்கு. ஏன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மாநிலம், எல்லாத்துக்கும் பொதுவானது ஆங்கிலம். அதனால தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அறவழியில் உண்ணாவிரதம் இருந்தீங்க சென்னையில் அதிமுக, அதுக்கு சீமானோட நாம் தமிழர் கட்சி நேரடியாக ஆதரவு தெரிவித்தாங்க. எதிர்வரும் காலத்தில் சீமான் அது வரையா அறவழி போராட்டம் நடத்தக்குள்ள அதிமுக ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக நல்ல காரியத்திற்கு துணை நின்றாங்க. நல்ல காரியத்திற்காகத்தான் துணை நின்றார்கள், எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள். இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம். அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்கள் உண்ணாவிரதம் வந்தால் எங்களுடைய அதிமுக அதற்கு ஆதரவு கொடுக்கும். விக்கிரவாண்டி தேர்தல் இது மறைமுக ஓட்டு ஆதரவு அப்படின்னு பேசப்பட்டது கூட, விக்கிரவாண்டியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசின கூட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட புகைப்படம் அவங்க தலைவர் பயன்படுத்தி ஓட்டு கேட்டிருக்காரு. அதிமுகவோட நிலைப்பாடு? அதிமுக பயன்படுத்தினதான் ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களே முடிவிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது. அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரினியே நினைக்கின்றார்கள். அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவருடைய படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சு தான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. எங்க தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்க உணர வேண்டும். தான் ஏற்கனவே சொல்லியாச்சுல்ல, இதை மத்திய அரசு மாநில பட்டியலில் கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்றாற்போர் இதை உருவாக்கியிருந்தால் நல்லா இருக்கு. அதை பற்றி எனக்கு தெரியாது. இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. வழக்கு சம்பந்தப்பட்டதிலிருந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது எந்த நிலையில் இருக்குது, எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் இந்நாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் சின்ன செலவுல சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்தார். அண்மையில் எதிர்க்கட்சி தலைவரான நீங்கள் காவல்துறையினர் பார்த்து ஏப்பா அடிக்கிறீங்க. இது ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆக நாங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக மக்களிடத்தில் அனுதாபம் தேடுவதற்காக அல்ல, உண்மை நிலையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே எங்களுடைய கருத்து. இப்போ கூட சட்டமன்றத்தில் எதுக்கு வெளிநடப்பு செஞ்சோம்? விதி 56 கீழ் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 56 விதி என்ன சொல்லுது? அவசர பொது முக்கியத்துவம் வந்த நிகழ்வினை
சட்டமன்றத்தில் பிற அலுவல்களை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று தான் இருக்குது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? எத்தனை உயிர் போய்விட்டது, எத்தனை பேருக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை விசாரிக்க வேண்டும், விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. அதை ஏன் மறுக்கிறாங்க? அதை மறுக்கிற அதே நேரத்தில் ஏங்க நேரம் அப்போ இது என்ன முக்கியமான பிரச்சனை இல்லை? இது எதுக்கு விதி இருக்குது? 56 விதின்னு எதுக்காக வச்சிருக்கிறாங்க? இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, இப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதை எடுத்துக்கொள்வதற்கு தான் 56 விதியே இருக்குது. அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா இந்த அரசாங்கம் என்ன இருக்குது? ஏன் எடுத்துக்கொண்டா இவங்களுக்கு என்ன கஷ்டம்? தெளிவாக சொல்லலாம்ல. நாங்கள் விளக்கம் கேட்குறோம், அந்த விளக்கத்துக்கு பதில் சொல்லலாம்ல. இது எடுக்க மாட்டாங்க. இது எடுத்தால் அவையில் பதிவாகும். அதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு 56 விதியின் கீழ் இந்த நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கவனத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தோம். ஆனால் அத்தனையும் புறக்கணித்து விட்டு எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளாக இருக்கிறாங்க. அதனால் வெளியேற்றினாங்க. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை செய்தி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உண்ணாவிரதம். சட்டமன்றத்தில் இப்படி நடந்து கொண்ட திமுக நாடாளுமன்றத்தில் அதே அவைகளை ஒத்தி வச்சுட்டு கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு நீட் விவகாரத்தை பேசணும்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவையில் இரட்டை வேடம். திமுகவுடைய நிலைப்பாடே இரட்டை வேடம். ஆனால் அப்போ கூட அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டணி, இந்தியா கூட்டணியில் இருக்குல்ல, அப்போ எல்லாம் என்ன அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீட்டில் நடைபெற்ற முறைகளில் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல. நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் தான் கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்கிறாரு. அப்படி கூட்டணியாக அவருக்கு ஆதரவு இல்லை. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம். எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்த குழு 2 அமைக்கப்பட்டாங்க. இது அதிமுக சாதனை. மக்களுடைய பிரச்சனையை எந்த இடத்துல எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வைத்து அதை தீர்வு காண்பதற்கு அதிமுக முயற்சி செஞ்சு அதை சாய்த்தோம். ஆனால் இன்றைய நிலை என்ன? 2019 38 நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றிடுது. 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க? நீட் தேர்வு இங்கே பேசுகிறோம், இங்கே பேசி என்ன பிரயோஜனம்? நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும், நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் இந்த நீட் தேர்வுக்கு பரிகாரம் கிடைக்கும். அது இப்பொழுது 40 பாண்டிச்சேரி சேர்த்து 40 ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி. இந்த 40 நாடாளுமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கு இந்திய கூட்டணியில் கிட்டத்தட்ட 234 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கூட்டணியில் அவருடைய துணை கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு என்ன முயற்சி எடுப்பான்னு பார்க்கலாம். டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தமிழகத்தின் அடையாளமான செங்கோல் வச்சிருக்காங்க. அதை நீக்கிட்டு அந்த இடத்துல சட்ட புத்தகத்தை வைக்கணும்னு சொல்லி வட இந்திய கட்சிகள்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. சொல்கிறது புரியுதா? செங்கோலை வைக்க வேணுங்கிறான், ஒருத்தர் வேண்டாங்கிறான், புரியுதா? இதையெல்லாம் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் நடக்கிற நாடகங்கள், புரியுதுங்களா? இன்றைக்கு மத்தியில் தேசிய கட்சிகள் அப்படி நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியம். நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கம். அதை வைத்து தான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுதும் சரி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விசுவாசமாக அவருடைய பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு உண்டான முயற்சி எடுப்பது தான் எங்களுடைய லட்சியம். அதில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இருந்தாங்க. அந்த வழியிலே அதிமுக நாங்களும் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை தெரிவித்துக்கிறேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.